Welcome to Star Up Hope Academy. In this video, we are going to see 6th English Term 2 Unit 1 Read and Understand Sports Stars அப்படிங்கிற லெசனோட புக் பேக் எக்ஸசைஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த புக் பேக் பகுதி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு லெசன் நல்லா புரியும். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். Identify the sports and the sports personalities from the lesson and fill in the table. இங்கே கீழே கொடுக்கப்பட்ட பிக்சரில் உள்ள ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு யார் இந்த கேமோட பிளேயராக இருந்தாங்க, அது என்ன விளையாட்டு அப்படிங்கிறத செகண்ட் காலமில் எழுதணும். அவங்க என்ன அவார்டு வின் பண்ணாங்க அப்படிங்கிறத தேர்ட் காலம் அவார்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு இல்லையா, அதுக்கு கீழே எழுதணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கேம் என்னென்னா கபடி. ஸோ கபடி கேம் வந்து யார் இங்கே நமக்கு விளையாடினாங்க? உஷா ராணி இல்லையா? ஸோ நம்ம உஷா ராணின்னு எழுதிக்கோங்க. அண்டு கீழே கபடி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன அவார்ட்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் 2018 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன கேம் அப்படின்னா பேட்மிட்டன். பிவி சிந்து அவங்க தான் பேட்மிட்டன் விளையாடுவாங்க இல்லையா? ஸோ நம்ம பிவி சிந்து பேட்மிட்டன் அப்படின்னு இந்த காலமில் எழுதிக்கோங்க. அவங்க என்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக் 2016, ராஜீவ் காந்தி கேஎல் ரத்னா அவார்டு 2016, பத்மஸ்ரீ 2015 அண்ட் அர்ஜுனா அவார்டு 2013 அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இது என்ன கேம் அப்படின்னா உமன் கிரிக்கெட். நமக்கு மித்தாலி ராஜ். ஸோ மித்தாலி ராஜ் உமன் கிரிக்கெட்னு எழுதிக்கோங்க. அவங்க என்ன அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா பத்மஸ்ரீ அவார்டு 2015, அர்ஜுனா அவார்டு ஃபார் கிரிக்கெட் 2003. ஸோ இந்த 2 அவார்டு இதில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ரீட் த கொஷின் ரிலேட்டட் டு த 3 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் யூ ஹாவ் ரீட் அபவுட் அண்ட் டிக் த அப்ராப்ரியேட் பாக்ஸஸ். கீழே கொடுக்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ், இங்கே பக்கத்தில் பிக்சர் இருக்குது, 4 ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது. அங்கே சரியான ஸ்போர்ட்ஸ் வீரரோட பாக்ஸில் நம்ம டிக் பண்ணணும். ஓகேவா? ஹூ ஒன் த ஒலிம்பிக் 2016 சில்வர் மெடல் இன் பேட்மிட்டன். பேட்மிட்டனில் சில்வர் மெடல் 2016 யார் வாங்கினாங்க? பிவி சிந்து இல்லையா? இங்கே பிவி சிந்து எங்கே இருக்காங்கன்னா சென்டரில் இருக்கிறவங்க பிவி சிந்து. ஸோ அதுக்குன்னே நம்ம டிக் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த ரோல் மாடல் ஃபார் ஹர் சிப்ளிங்ஸ். அவங்களோட சிப்ளிங்ஸுக்கு ரோல் மாடலாக இருந்தது யார்? உஷா ராணி இல்லையா? அங்கே உஷா ராணி வந்து தேர்ட் பிக்சராக இருக்கிறது தான் உஷா ராணி. ஸோ நம்ம அதுக்கு நேர் டிக் போட்டுக்கலாம். தேர்ட் ஒன் ஹூஸ் மதர் டங் இஸ் தமிழ். யாரோட மதர் டங்கு தமிழ்? மித்தாலி ராஜ் அவங்களோடது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் தான் மித்தாலி ராஜ். அதுக்கு நேர் டிக் போட்டுக்கோங்க. அண்ட் ஹூஸ் ஆட்டிடியூட் இஸ் நவர் சே டை ஸ்பிரிட். பிவி சிந்து இல்லையா? ஸோ பிவி சிந்து வந்து சென்டரில் இருக்கிற பிக்சர். அதுக்கு நேர் நீங்கள் டிக் போட்டுக்கோங்க. விச் பிளேயர் ஒர்க்ஸ் இன் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த பிளேயர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா உஷா ராணி. உஷா ராணி லாஸ்ட்டில் இருக்கிற பிக்சர். அதுக்கு நேர் உள்ள பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. விச் பிளேயர் ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் த ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் இன் கிரிக்கெட். எந்த பிளேயர் வந்து கிரிக்கெட்டில் அதிகமான ஸ்கோர் வாங்கினாங்க அப்படின்னா மித்தாலி ராஜ். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சருக்கு நேர் கீழே உள்ள பாக்ஸில் டிக் போட்டுக்கலாம். திங்க் அண்ட் ஆன்சர். உமன் ஆர் மென் கேன் அச்சீவ் எனி திங். ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எதை வேணாலும் சாதிக்கலாம், அச்சீவ் பண்ணலாம், ப்ரொவைடட் தே புட் தியர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். டிஸ்கஸ் இன் த கிளாஸ். டு யூ திங்க் பீயிங் எ மேன் ஆர் அ உமன் மேக் அ டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம எழுதிக்கலாம். ஆல் கிரேட் மென் ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல். தே ஆர் ரிமெம்பர் ஃபார் தியர் ஸ்பெக்டாகுலர் அச்சீவ்மெண்ட்ஸ். But that success come to those who are sincere, hardworking, dedicated and committed to their goals. They should not give up. So women or men can achieve anything provided they put their heart and soul into it. எல்லா பெரிய மனிதர்களும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ஆனால் சக்ஸஸ் எப்போ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா யார் ஒருத்தவங்க சின்சியராக கடின உழைப்போட அர்ப்பணிப்போட அவங்களோட கோலில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சக்ஸஸ் ஆகும். நோ, ஐ டோன்ட் திங்க் பி எ மேன் ஆர் உமன் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். பெண்ணுக்கும் ஆணுக்கும் நான் வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் பற்றியும் நினைக்கிறதில்ல. பிகாஸ் த சக்ஸஸ் ஆஃப் எவ்ரி ஆக்ஷன் இஸ் மோஸ்ட்லி டிபெண்ட் ஆன் த பர்சன்ஸ் ஆட்டிடியூட். ஏன்னா சக்ஸஸ் வந்து எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும் அந்த பர்சனோட
ஆட்டிடியூடை பொறுத்து தான் காணப்படும். இட் இஸ் நாட் த செக்ஸ் தட் டிட்டர்மைன்ஸ். இது வந்து ஒரு ஆண் தான் சாதிக்க முடியும் இல்லை பெண்ணால் சாதிக்க முடியாது அப்படிங்கிற உடன்பாடு இதில் கிடையாது. ஸோ நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் தோஸ் ஹூ நெவர் கிவ் அப். யார் நான் செய்கிற வேலையை நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்களோ அவங்களால முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ இது போல் நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் திங்க் பண்ணி வேறு விதமாக எழுதுனாலும் எழுதிக்கிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஹவு கேன் யூ பேலன்ஸ் யுவர் அகடமிக் கோல்ஸ் அண்ட் யுவர் பேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஆர் ஆர்ட்ஸ்? எப்படி உங்களுடைய அகடமிக் கோல்ஸை பேலன்ஸ் பண்ணி உங்களோட ஃபேஷனையும் ஸ்போர்ட்ஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு டான்ஸ் பிடிக்கலாம், மியூசிக் பிடிக்கலாம், கிரிக்கெட் பிடிக்கலாம், இல்லை வேறு ட்ராயிங் பிடிக்கலாம், வேறு சிங்கிங் பிடிக்கலாம். எது உங்களுக்கு பிடிக்குதோ அதுதான் உங்களோட பேஷன் இல்லையா? அந்த பேஷனையும் உங்களுடைய அகடமிக் கோல்ஸ் இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வச்சு எழுதிக்கோங்க. ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் டான்ஸ். நீங்கள் இந்த இடத்துல மியூசிக் போட்டுக்கலாம், கிரிக்கெட் போட்டுக்கலாம், ட்ராயிங் போட்டுக்கலாம், சிங்கிங் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபார் திஸ் ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் மை ப்ராக்டிஸ். இதனால் நான் வந்து அதிகமான நேரத்தை ப்ராக்டிஸுக்கு செலவிடுறேன். அண்ட் ஐ ஹாவ் டு அட்டெண்ட் மெனி ஈவெண்ட்ஸ் தென் அண்ட் தேர். நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நான் அட்டெண்ட் பண்ணுறேன். ஐ ஆல்சோ நோ த வேல்யூ ஆஃப் மை அகாடமிக்ஸ் ஆல்சோ. எனக்கு என்னுடைய அகாடமிக் மேலேயும் அதோட வேல்யூ பற்றியும் நான் தெரிஞ்சிருக்கிறேன். அதாவது நம்முடைய கரியர் படிப்பு. ஐ ப்ரிப்பேர் அ ஷெடியூல் ஃபார் மை ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டடீஸ் விச் நெவர் டிஸ்டர்ப் ஈச் அதர். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னோடய ப்ராக்டிஸ்க்கும் என்னோடய படிப்புக்கும் ஷெடியூல் போட்டு வச்சுட்டு, ப்ராக்டிஸ் வந்து என்னோடய படிப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத பதிக்கு ஷெடியூல் போட்டு வச்சுருக்கிறேன். I request our school headmaster and my teachers to let me do my practice. நான் என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்டையும் ஹெட்மாஸ்டர்கிட்டையும் ப்ராக்டிஸ் டைமுக்காக ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கேன். ஐ ப்ரூவ் த மை டேலண்ட். ஐ கேன் கெட் அ பிக் சப்போர்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி. எனக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியிலேருந்தும் பெரிய சப்போர்ட் கிடச்சிருக்கு. thus by proper planning and getting all the support from my well wishers, I can balance my academic goals and passion for dance. என்னோட ஃபேமிலி சைடில் இருந்தும் எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்ணி என்னுடைய அகாடமிக் கோல்ஸையும் என்னோட பேஷனையும் பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வொக்காபுலரி. மேட்ச் த ஸ்போர்ட் அண்ட் த எக்யூப்மெண்ட். இங்கே ஒரு பக்கம் உங்களுக்கு ஸ்போர்ட்டோட நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பக்கம் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் கொடுத்துட்டு பேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கிரிக்கெட்னால் அதுக்கு நமக்கு பேட் இல்லாமல் கிரிக்கெட் விளையாட முடியாது இல்லையா? ஸோ அதுபோல் மற்ற கேம்ஸுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் தேவையோ அதை நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுட்பாலுக்கு நமக்கு எது கண்டிப்பாக தேவை அப்படின்னா, இங்கே கொடுக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹெல்மெட்டு, தலையில் அடிபடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபுட்பால் வந்து ஹெல்மெட் மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்னிஸ்க்கு வந்து ரேக்கெட்ஸ் இல்லாமல் டென்னிஸ் விளையாட முடியாது. தேர்ட் ஒன் கோல்ஃபுக்கு வந்து கிளப்பு. அண்டு நெக்ஸ்ட்டு வாலிபாலுக்கு வந்து நெட் இல்லாமல் வாலிபால் விளையாட முடியாது. ஆர்ச்சரிக்கு வந்து போ அண்ட் ஆரோ. ஆர்ச்சரிங்கிறது வில்வித்தை. ஒன்ஸ் அகைன் ஃபுட்பால், ஹெல்மெட், டென்னிஸ், ரேக்கெட்ஸ், கோல்ஃப், கிளப், வாலிபால், நெட், ஆர்ச்சரி, bow and arrow. Next, find the names of 12 sports and games from the grid. அது கீழே கொடுக்கப்பட்ட இந்த grid, அதாவது லெட்டர்ஸில் இருந்து ஒரு 12 ஸ்போர்ட்ஸோட நேமை நீங்கள் சர்க்கிள் பண்ணிக்கலாம். நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு லைனில் ரைட்டு டு லெஃப்ட் பார்த்தோம்னா கபடி அப்படின்னு இருக்கு, அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. தேர்ட் லைனில் டென்னிஸ், ஃபோர்த் லைனில் செஸ், லாஸ்ட் லைனில் வந்து சுமோ மல்யுத்தம். மேலிருந்து கீழே நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கோல்ஃப், அடுத்து கைட் ஃப்ளையிங், தேர்ட் லைனில் கேரம், ஃபோர்த் லைனில் காக்கி, ஃபிஃப்த் லைனில் ரிலே, செவன்த் லைனில் ஸ்விம்மிங், எயித் ஒனில் ஐஸ் ஸ்கேட்டிங், நைன்த் ஒனில் டேபிள் டென்னிஸ். ஸோ இது போல் சர்க்கிள் பண்ணிக்கோங்க. Take the meaning of the italicized word. First one, being compared to Sachin is an absolute privilege. ப்ரிவிலேஜ்ங்கிற வார்த்தை வந்து இட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஹானர், ரைட், ஃபேவர், டிஸ்அட்வான்டேஜ். இங்கே ப்ரிவிலேஜ் அப்படின்னா நமக்கு மரியாதை அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் எது இருக்குதுன்னு பார்த்தா ஹானர். ஸோ ஹானர் இஸ் த ரைட் ஒன்.
Second one, the boy was taken by surprise when he learnt about மித்தாலி துரைராஜ். மித்தாலி துரைராஜை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட போது அந்த பாய் வந்து சர்ப்ரைஸ் ஆனான். ஸோ சர்ப்ரைஸ் வந்து நமக்கு இட்டாலிசைஸ் பண்ணியிருக்காங்க. சர்ப்ரைஸோட மீனிங் என்னென்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அஃபெக்டட், மூட், அமேஸ்டு, அப்செட். இதில் அமேஸ்டு அதுதான் சரியான வார்த்தை, டிக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, உஷாராணி ஹேட் டு ஸ்ட்ரகிள் ஆல் த்ரூ ஹர் லைஃப். உஷாராணி உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் நிறைஞ்சு காணப்பட்டது இல்லையா? ஸோ ஸ்ட்ரகிள் வந்து இட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிளோட மீனிங் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபைட், டூயல், ஃபன், ஒர்க் ஹார்ட். ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு கடுமையான பாதையை தான் குறிப்பிடுது இல்லையா? போராட்டம், ஹார்ட் ஒர்க்கை தான் குறிப்பிடுது. ஸோ ஒர்க் ஹார்ட் போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன், உஷாராணி இஸ் எக்ஸ்பர்ட் அட் கிவிங் லீட்ஸ். எக்ஸ்பர்ட்டுங்கிற வார்த்தைக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கிளம்ஸி, ஷார்ப், ஸ்கில்டு, பேட். எக்ஸ்பர்ட்டுங்கிறது எந்த ஒரு வேலையை செய்கிறாங்களோ அதில் திறமையாக இருக்கிறவங்கள தான் எக்ஸ்பர்ட் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்கில்டு இஸ் த ரைட் ஒன். நோ ஆப்போனண்ட் இஸ் டூ பிக் டு டிஃபீட். இந்த ஆப்போனண்ட்டுக்கு நமக்கு மீனிங் வேணும். ஆப்போனண்ட் அப்படின்னா அதாவது நமக்கு எதிராக போட்டிடுறவங்க, நமக்கு எதிராக உள்ளவங்கள தான் ஆப்போனண்ட் சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். காம்படிட்டர், ரிவைல், ஹெல்ப்பர், எனிமி. இதில் காம்படிட்டர் இஸ் த ரைட் ஒன். அதுதான் சரியான ஆப்போனண்ட்டுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு, ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் த ஆப்போசிட்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் கிவன் இன் ப்ராக்கெட். கீழே கொடுக்கப்பட்ட சென்டென்ஸில் ப்ராக்கெட்டில் உள்ள வார்த்தைகளுக்கு ஆப்போசிட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன், வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் அவர் டேஸ் சக்ஸஸ். இங்கே சக்ஸஸுக்கு ஆப்போசிட் ஃபெயிலியர் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், சில்ட்ரன் டோன்ட் லைக் டு ரீட் டேஸ் புக்ஸ். ப்ராக்கெட்டில் இன்ட்ரெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் போரிங். தேர்ட் ஒன், பி டேஸ் ஜெனரல் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. வென் யூ ஆர் டெல்லிங் அஸ் வாட் யூ நீட். ஸோ ஜெனரலுக்கு வந்து பொதுவாக, ஜென்ரல் அப்படின்னா பொதுவாக அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்னு பார்த்தா ஸ்பெசிபிக். ஸோ ஜென்ரலுக்கு ஆப்போசிட் ஸ்பெசிபிக் போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன், த டீச்சர் ஆஸ் த சில்ட்ரன் டு டேஸ் டாக்கிங். ப்ராக்கெட்டில் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட்டோட ஆப்போசிட் ஸ்டாப் எழுதிக்கலாம். ஃபிஃப்த் ஒன், த நியூ பாஸ் டிசைடட் டு டேஸ் த லேசி ஒர்க்கர்ஸ். ஸோ நமக்கு இங்கே அப்பாயிண்ட் கொடுத்துருக்கு. அப்பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் டிஸ்மிஸ் கொடுக்கலாம். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ த நியூ பாஸ் டிசைடட் டு டிஸ்மிஸ் த லேசி ஒர்க்கர்ஸ். அது மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு, லிசனிங். இந்த லிசனிங் பேசேஜ் வந்து 139 இருக்குது. இதுதான் டெக்ஸ்ட் ஃபார் லிசனிங். இந்த பேசேஜ் ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கப்பட்ட வினாக்களுக்கு, பிக்சர்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா? மிஸ் வந்து இந்த லிசனிங் பேசேஜ் ரீட் பண்ணுறேன், லிசன் பண்ணிக்கோங்க. ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். The icy Himalayan heights are the source of a major chunk of India's river. The complex network of rivers flowing through valleys and forests are just perfect for adventure sport like the whitewater rafting. Among the other region in the country, the Harwal and Human region in Uttarakhand is regarded as the best location for a perfect water adventure. The most suitable period for this watery performance is between September to November and March to May. Next, paragliding. Paragliding has a huge following all over the world and is the recreational and competitive adventure sport. It's a relatively new sport in India. The major paragliding sites in India are Himachal Pradesh, Uttarakhand, Rajasthan and Maharashtra. The flying season spans September to December and then March to June. Next is skiing. Skiing is a big craze worldwide. Gulmarg in Kashmir offers one of the largest facilities for this winter sport. The best part is that the snow conditions remain excellent from December to April. Meanwhile, the slopes in Harwal and Human are also ideal place for skiing in the winter months. Oli in Garhwal is currently rated as one of India's best skiing resorts. Fourth one, snorkeling and scuba diving. While the sky and the mountains provide you with a good amount of adventure, the underwater ecosystem promises a stunning world of mysterious beauty exhibited in its marine flora and fauna. The areas around the Lakshadweep, Andaman and Nicobar Islands as well as Bay of Bengal present water sport lovers opportunities to delve and dive deep inside the ocean's depth and enjoy the marvelous sight they have to offer. இப்போ நம்ம கொஷின் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்.
லிசன் டு யுவர் டீச்சர் அண்ட் நம்பர் த பிக்சர்ஸ் அக்கார்டிங்லி. அதாவது டீச்சர் சொல்கிறத லிசன் பண்ணி பிக்சருக்கு சரியான நம்பர் போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் படித்தோம் இல்லையா, அங்கே அதுக்கு வந்து இங்கே பி பிக்சருக்கு வந்து 1ன்னு போட்டு ஒயிட் வாட்டர் ராஃப்டிங் எழுதிக்கலாம். அண்டு செகண்ட் நம்ம அங்கே என்ன படித்தோன்னா பேராகிளைடிங் படித்தோம். செகண்ட் பேராகிராஃப் வந்து பேராகிளைடிங் இல்லையா. பிக்சர் சி வந்து பேராகிளைடிங். தேர்ட் பேராகிராஃபில் வந்து நம்ம என்ன படித்தோன்னா ஸ்கீயிங் படித்தோம். அதுக்கு வந்து நமக்கு பிக்சர் டிக்கு வந்து நம்பர் 3 போட்டுக்கோங்க, ஸ்கீயிங் எழுதிக்கோங்க. லாஸ்ட் வந்து ஸ்னார்க்லிங் அண்ட் ஸ்கூபா டைவிங் படித்தோம். அது வந்து 4th பேராகிராஃப். ஸோ பிக்சர் ஏக்கு 4 போட்டுக்கோங்க, ஸ்னார்க்லிங் அண்ட் ஸ்கூபா டைவிங் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் T if the statement is true and F if the statement is false. சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் நம்ம டீன்னு எழுதிக்கலாம், ராங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் எஃப்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ் இஸ் அன் ஐடியல் பிளேஸ் ஃபார் பேராகிளைடிங். பேராகிளைடிங்க்கு ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து ஒரு ஐடியல் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ட்ரூ ரீட் பண்ணோம் இல்லையா, ஸோ நம்ம ட்ரூன்னு போட்டுக்கலாம். ஸ்கீயிங் ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டெல்வ் இன்டு ஓஷியன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஒன் இஸ் ராங். டெல்வ் இன்டு ஓஷியன் வந்து நமக்கு ஸ்னார்க்லிங் அண்ட் ஸ்கூபா டைவிங், ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் பேராகிளைடிங் இஸ் ஆல்சோ எ ரெக்ரியேஷனல் அட்வென்ச்சர் ஸ்போர்ட். எஸ், ட்ரூ கொடுத்துக்கோங்க. ஃபோர்த் ஒன், ஸ்கூபா டைவிங் ஹாஸ் அ ஹியூஜ் ஃபாலோயிங் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆல் ஓவர் த வேர்ல்டு கொடுத்துருக்காங்க, ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், த மோஸ்ட் சூட்டபிள் பீரியட் ஃபார் ஸ்கீயிங் இஸ் ஃப்ரம் மார்ச் டு ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸ்கீயிங் வந்து டிசம்பர் டு ஏப்ரல், ஸோ ராங், ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கிங். லுக் அட் தீஸ் இமேஜஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஐடென்டிஃபை அண்ட் நேம் ஆஸ் மெனி as யூ கேன் வித் யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து கீழே கொடுக்கப்பட்ட இந்த இமேஜஸ்க்கு அதோட ஸ்போர்ட்ஸோட நேம்ஸை நம்ம எழுதணும். ஓகேவா. ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்கள், என்ன பண்ணுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஸோ ஃபுட்பால் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெயிட் தூக்குறாங்க, வெயிட் லிஃப்டிங் போட்டுக்கோங்க. அண்டு சைக்கிளிங் பண்ணுறாங்க, ஸோ சைக்கிளிங் போட்டுக்கோங்க. அடுத்தது ஸ்விம்மிங் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஸ்கீயிங் பண்ணுறாங்க, ஸ்கீயிங் எழுதிக்கோங்க. அடுத்து ஹார்ஸ் ரைடிங். நெக்ஸ்ட் ஒன் பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட் ஒன் ரன்னிங். அண்டு தேர்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜிம்னாஸ்டிக் போட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டென்னிஸ் எழுதிக்கோங்க. அடுத்தது ரோவிங், அதாவது போட் ரேஸ் இல்லையா, ரோவிங் போட்டுக்கோங்க. அண்ட் கோல்ஃப் விளையாடுறாங்க, கோல்ஃப் எழுதிக்கோங்க. டிஸ்கிரைப் எனி ஒன் ஆஃப் தெம் டு யுவர் பார்ட்னர். நேம் ஆஃப் த ஸ்போர்ட். வாட் எக்யூப்மெண்ட் இஸ் யூஸ் டு பிளே த ஸ்போர்ட். வாட் கைண்ட் ஆஃப் ஏரியா ஆர் கிரவுண்ட் ஆர் ஃபீல்டு இட் இஸ் பிளேட் இன். ஹவ் இஸ் இட் பிளேடு. அதாவது ஏதாவது ஒரு கேமை நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட சூஸ் பண்ணிக்கிட்டு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸோட நேமு, அதுக்கு என்ன எக்யூப்மெண்ட் பயன்படுத்துவோம், அண்டு அது எந்த ஏரியாவில் விளையாடக்கூடியது, அது எப்படி விளையாடணும் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ப்ரெசென்ட் யுவர் ஸ்போர்ட் டு த கிளாஸ் இன் 4 to 5 sentences. நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்கள் கிளாஸில் ஒரு 4 to 5 சென்டென்ஸில் ப்ரெசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தீஸ் ப்ரேசஸ் வில் ஹெல்ப் யூ. இங்கே கீழே கொடுக்கப்பட்ட ப்ரேசஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், டென்னிஸ் எடுத்துக்கலாமா. என்ன கேம் வேணாலும் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் டென்னிஸ் வச்சு எழுதலாமா. ஸோ ஐ லைக் டு ப்ளே டென்னிஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஐ ப்ளே டென்னிஸ் ரெகுலர்லி வித் மை ஃப்ரெண்ட்ஸு. நான் இந்த கேமை ரெகுலராக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன் எழுதிக்கலாம். தேர்ட் பாயிண்ட்டு, டேஸ் இஸ் அன் இன்டோர். டென்னிஸ் வந்து நமக்கு இன்டோரா அவுட்டோர் கேம் இல்லையா. ஸோ டென்னிஸ் இஸ் அன் அவுட்டோர் கேம்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்னிஸ் கேம் ரெக்கார்ட்ஸ். இந்த கேம் விளையாடுறதுக்கு மொத்தம் எத்தனை பேர் நமக்கு தேவை அதை இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணணும். டென்னிஸ் விளையாடுறதுக்கு வந்து 2 பேர் விளையாடுவாங்க இல்லையா, 2 players. ஸோ திஸ் கேம் ரெக்கார்ட்ஸ் 2 players-ன்னு போட்டுக்கோங்க. திஸ் கேம் ஹாஸ். இப்போ வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் நேம்ஸ் எல்லாம் எழுதிக்கணும். என்னென்ன பொருட்கள்லாம் வச்சு நம்ம விளையாடுவோம் அப்படின்னா, டென்னிஸ் ஹேஸ் பீன் பிளேடு வித் ரேக்கெட், நெட், பால். ரேக்கெட்டு, பால், நெட்டு இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம எழுதிக்கலாம் ரேக்கெட், பால், நெட், ஃபியூ ஆஃப் திஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேஸ் ஜென்ரலி பிளேட் இன் அ கோர்ட் ஆர் கிரவுண்டு. இந்த விளையாட்டை வந்து ஜென்ரலாக எதில் நம்ம விளையாடுவோம், கோர்ட்டில் விளையாடுவோம். ஸோ டென்னிஸ் ஜென்ரலி பிளேட் இன் அ கோர்ட்.
அப்படின்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் பாருங்கள், ஐ என்ஜாய் பிளேயிங் டென்னிஸ் கேம் அப்படின்னு போட்டுக்கோங்க. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ் உங்களுக்கு பிக்டோகிராமர் சொல்லிக் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.